மாவு ஊற்றியாச்சுங்க. சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு நம்ம மூடி வச்சு விடணும். பப்ஸாக விழுது பாருங்க. இந்த மாதிரி பப்ஸ் வரணுங்க. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்குங்க. எடுத்துக்கலாம். எம்மி ஆப்பம் ரெடிங்க. இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு இன்ஸ்டன்ட் ஆப்பம் பண்ண போகிறாங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவையை வச்சு இன்றைக்கி இன்ஸ்டன்ட் ஆப்பம் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. 10 நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாங்க. தோசை மாவு, இட்லி மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு பண்ணக்கூடிய ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பச்சரிசியில் தான் பண்ணணும் இல்லைங்க, ரவையிலையும் சூப்பராக வரும் உங்களுக்கு. தோசையாகவும் பண்ணலாம், ஆப்பமாகவும் பண்ணலாம், இட்லியாகவும் பண்ணலாங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். 1 கப்பு ரவை எடுத்துருக்கேன். 1/2 கப்பு அவல் எடுத்துருக்காங்க. அவல் வச்சு பண்ண போகிறேன் இன்றைக்கி. அப்புறமா 1/2 கப்பு தயிர் எடுத்துருக்கேன். இதுதாங்க ஆப்பத்துக்கு தேவையான பொருள். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆப்பத்துக்கு நம்ம அவலை கழுவி எடுத்துக்கணுங்க. அவலை நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கணும். தண்ணி வடிகட்டிடலாம். அவலை நம்ம கூட போட்டுக்கலாம். அவலை நம்ம ஆட் பண்ணியாச்சு மிக்சி ஜாரில். ரவாங்க, 1 பவுல் ரவை எடுத்துருக்கேன். 1/2 பவுல் தயிருங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கங்க. இது எல்லாத்தையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. நல்லா மையாக அரைக்கணும். அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. இது ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம். இங்கே அவல் கூட தேங்காவும் போட்டு அரைக்கலாங்க. தேங்காய் போட்டு அரைச்சாலும் நல்லாயிருக்கும். நான் வேறு அன்றைக்கி அவல் போட்டு பண்ணுறவங்களுக்கு ஈஸியாட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு அலசிக்கலாங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரவையை ஊற வச்சுட்டு அப்புறமா நம்ம தண்ணி தேவைன்னா ஆட் பண்ணிடலாம். ஒரு 20 நிமிஷம் ஊறட்டுங்க. நம்ம அப்படியே மூடி வச்சுக்கிடலாம். உப்பு போடலை, லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம். வச்சு 1/2 hour ஆயிடுச்சு. மாவை பார்க்கலாம். நல்லா உப்பி வந்துருக்கு பாருங்கள். தயிர் ஊற்றினால மாவும் நமக்கு நல்லா திக்காயிருச்சு. இப்போ மறுபடியும் நம்ம அரைச்சி எடுக்கணுங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு மட்டும் நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் மாவு. ஃபஸ்ட்டு நம்ம அரைச்ச உடனே கொஞ்சம் குறப்பாக இருக்கும். ஊறினதுக்கப்புறம் அரைக்கும்போது நல்லா சாஃப்டாக வந்துடுங்க. ஆப்பத்துக்குங்கும்போது நம்ம 2வது ஒரு மட்டும் நம்ம அரைச்சி எடுக்கணும். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அரைச்சா போதும். ஊறினதுக்கப்புறம் சீக்கிரமாக அரைப்பட்டுரும். அது இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அப்புறமேட்டு அரைச்சி சுடுங்க. நான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் அரைச்சி நான் ஊற வச்சுட்டு அப்புறமேட்டு அரைக்கிறேங்க. 2வது அரைச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரியே ஆட் பண்ணிக்கோங்க. உப்பும் போட்டுட்டேங்க. ஆனால் கொஞ்சம் மிக்சி சாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. நம்ம மாவு ஊறிடுச்சு. இனிமேல் தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தண்ணியாயிரும். போதுமான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சு நம்ம ஊற்றிக்கிடலாம். ஆப்பக்கல் அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக கடலில் எண்ணெய் தடவிட்டு நம்ம ஊற்றிக்கிடலாங்க மாவை. இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் தடவிக்கங்க. மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 கரண்டி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. சுற்றி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுடணும். பப்ஸ் பப்ஸாக விழுது பாருங்கள், இந்த மாதிரி பப்ஸ் வரணுங்க. மூடி வச்சுக்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்குங்க. எடுத்துக்கலாம். எம்மி ஆப்பம் ரெடிங்க. இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 கரண்டி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம சுற்றி விட்டுருக்கணும். மூடி வச்சுடணும். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இது நல்லா வெந்துருச்சுங்க. எம்மி ஆப்பம் ரெடி. ஆப்பம் வந்து பார்க்கலையே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். சூப்பராட்டு நல்லா பஞ்சியாட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. கையை வைக்க விளக்க மாட்டாங்க, பிஞ்சு போகுது. அந்த அளவுக்கு இன்ஸ்டன்ட் ரவா ஆப்பம் ரெடிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் ரவா ஆப்பத்துக்கு இன்றைக்கி ஒரு குருமா பண்ணியிருக்காங்க. வீடியோ வந்து சேனலில் வரும் பாருங்கள். பொட்டுக்கடலை குருமா அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கடலை குருமா எப்படி செய்கிறதுன்னு வீடியோ வரும் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சட்டுன்னு பண்ணிடலாங்க. ரெண்டுமே சாப்பிட்டு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் ஆப்பமும் இன்ஸ்டன்ட் குருமாவும் சாப்பிட்டு பார்க்கலாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ரெண்டுமே சட்டுன்னு வைக்கக்கூடிய, ரெண்டுமே சட்னி செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டு. காலையில் நீங்கள் சட்டுன்னு பண்ணணுன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ குருமா கூட சாப்பிட்டு பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்குங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மாவுக்கு வந்து நான் உப்பு போட்டுட்டேன். உப்பு போட்ட வீடியோ வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. உப்பு போடலன்னு நினைக்காதீங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரவா அப்போனே சொல்ல முடியாதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.